அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா டிராகன் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். உண்மை கடவுளே இந்த படத்துக்கு அப்புறம் அஸ்வன் மாரிமுத்து இயக்கிய இந்த படம் ரொம்ப எதிர்பார்ப்பா இருந்தது. இதுல வேற நம்ம தலைவன் வந்து நம்ம லவ் டுடே புகழ் பிரதீப் ரங்கராஜன் நடிச்சிருந்த செகண்ட் மூவி அது எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். கிட்டத்தட்ட லவ் டுடே வந்து படம் 5 கோடி சப்ஜெக்ட்ல எடுத்தது. வேற லெவல்ல வந்து அது அவங்களுக்கு வந்து ஒரு இன்கம் கொடுத்தது. அது வந்து பிளாக் பஸ்டர் மூவியாவும் ஆச்சு. அதுல நடிச்சிருந்த நம்ம பிரதீப் ரங்கராஜன் இந்த படத்துல எப்படி நடிச்சிருக்காரு, அவருடைய வந்து நடிப்பு குரோத் வந்து வளர்த்திருக்காரா இல்ல வந்து டெவலப் ஆயிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்போட இந்த படத்துக்கு நம்ம போயிருந்தோம். போயிட்டு உட்காந்தா கிட்டத்தட்ட ஒரு இந்த படத்துக்கு ஏன்டா வந்தோம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வல் வரைக்கும் அதே மாதிரி தான் இந்த படம் போயிட்டு இருக்கு. இந்த இன்டர்வலுக்கு அப்புறம் தான் படமே வந்து பிக்கப் ஆகுது. நம்ம எவ்வளவு தாக்கு பிடிச்சின இன்டர்வல் வரைக்கும் உட்காந்துட்டு இருந்தோமோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா படம் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருந்தது. ஒரு 48 அரியர்ஸ் வச்ச ஒரு பையனுடைய கதை அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் வந்து நிறைய இடத்து சொல்லியிருந்தாரு. என்ன இது 48 அரியர்ஸ் இந்த காலத்துல எவனையா வைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இது நம்ப முடியிற விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருந்தது. சரி, ஏதோ ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம். சார், இது வந்து வழக்கமான கதையா இருந்திருக்காது, நீங்க எதிர்பார்த்தல வரத்தரா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேட்டியில வந்து இந்த டைரக்டர் வந்து சொல்லியிருப்பாரு. சரி, ஓகே, என்ன இப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு படம் தான் இப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டோம். டிராகன் என்ன மாதிரியான கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்கூல்ல டாப்பரா வர ஒரு பையன், அந்த டாப்பரா வந்ததுனால பொண்ணுங்களுக்காக ரொம்ப நம்ம விரும்புவாங்க. டாப்பரா இருந்தா நம்ம ஸ்கூல்ல இது மாதிரி நடந்திருக்கு. நடிக்கிற காலத்திலயும் ஒரு 2-3 பேர் இது மாதிரி தான் இருந்தானுங்க. சரவண, கோகுல், இது மாதிரி ஒரு சில பசங்க இருப்பானுங்க. அவங்களுக்கு இப்படிதான் நம்ம நல்லா படிச்சா பொண்ணுங்க கிட்ட நம்ம ஒரு கெத்த காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அதே மாதிரி ஒரு ஃபீல் தான் நம்மளுக்கு இந்த படத்துலயும் ஆகுது. நம்ம என்னென்னலாம் நம்மளுக்கு நடந்ததோ அதெல்லாம் இந்த படத்துல நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆயிருந்தது. வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹீரோக்கு வந்து ஒரு லவ் ஃபெயிலியர் ஆகுது. லவ் ஃபெயிலியர் ஆனதுக்கு ஒரு காலேஜ் போறாரு. காலேஜ் போன நம்ம வந்து ஒரு டிராகனா மாறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு டிராகனா அந்த பரிமாணம் ஆகுறாரு. அவர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 48 அரியர்ஸ் வைக்கிறாரு. அரியர்ஸ் வச்சு அவன் வந்து ரகடாவே அந்த காலேஜ்ல இருந்து வெளியேற்றப்படுகிறாரு. அந்த காலேஜை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் அவனுடைய வாழ்க்கை என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த படத்தோட கதையே. காலேஜ் கதைக்களமா கொண்டு நிறைய படம் வந்துருச்சு. ஆனா இது ஒரு புதுவிதமா வந்து எடுத்திருக்காரு. அவருடைய வாழ்க்கையில நடந்தது அது மாதிரி ஒரு சில விஷயங்களை வச்சோம், வெளியே பாக்குறத வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க போட்டு இந்த படமா எடுத்திருக்காங்க. 2025ல இப்படிதான் வந்து ஸ்டூடெண்ட்லாம் இருப்பாங்க, இப்படிதான் வந்து ஒரு மன அழுத்தத்துல இருப்பாங்க, இப்படிதான் வந்து வாழ்க்கையை கடந்து போவாங்க. இந்த படத்துக்கும் வந்து குறிப்பா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரக்டர் செலெக்ஷன் தான். ஒரு மெயினான ஒரு 5-6 கேரக்டர் தான் அவங்கள வச்சு சூப்பரா இந்த படத்தை வந்து பிளே பண்ணியிருக்காரு டைரக்டர். ஒட்டுமொத்தமா இந்த படத்தை வந்து தன் தோல்ல தாங்கிட்டு போறது பாத்தீங்கன்னா பிரதீப் ரங்கராஜன் தான். நிறைய பேர் வந்து இந்த படம் பார்க்க போனதே வந்து அவருக்காக மட்டும்தான் நிறைய பேர் வந்து இந்த படத்தை பார்க்க போயிருப்பாங்க. ஏன் அப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, அவர் அது மாதிரி ப்ரீவியஸ் இதுக்கு முன்னாடி அவர் வந்து பாத்தீங்கன்னா அது மாதிரி ஒரு படம் கொடுத்திருந்தாரு. இந்த படத்துலயும் பாத்தீங்கன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய தனுஷை ஞாபகப்படுத்துற மாதிரி தான். தனுஷ் வந்து மேனரிசம் வந்து இந்த படத்துல நிறைய வரும். அவருடைய உருவ ஒற்றுமையே பாத்தீங்கன்னா தனுஷுக்கும் அவருக்கும் ஒரே மாதிரி இருக்கு. நிறைய பேர் என்ன சொல்றாங்க, அவர் வந்து தனுஷ் தான் ஃபாலோ பண்றாரு, தனுஷ் மாதிரி பண்றாரு அப்படின்னு. அவருக்கான பாணி தான் அவர் பண்றாரு. ஆனா அது வந்து பாக்குறவங்களுக்கு வந்து அவரு மாதிரியே இருக்கு. ஃபுல்லாவே வந்து உட்கார முடியல. என்ன இந்த டேரக்டர் இப்படி பண்ணிட்டாரு, பிரதீப் நம்பி வந்தோம் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா ஒரு எரிச்சலை கலப்புற மாதிரி தான் இருந்தது. அந்த எரிச்சல்லாம் தணிக்கிற மாதிரி செகண்ட் ஹாஃப் வேற லெவல்ல பண்ணி விட்டாங்க. ஒரு காலேஜ்ல இருந்து துரத்தப்பட்ட ஒரு பையன் திரும்ப வந்து அந்த காலேஜுக்கு வராரு. ஏன் வராரு, எதுக்கு வராரு அப்படின்றத ஒரு லாஜிக்கோட அந்த படத்துல வந்து சொல்லியிருக்காரு. சில இடத்துல வந்து நம்பகத்தன்மை இல்லைனாலும் அந்த திரைப்பட சுவாரஸ்யத்துக்காக அதெல்லாம் நம்பதான் வேணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு நம்ம வந்துடுறோம். எல்லா படத்துலயும் என்ன படத்துல வந்து பாத்தீங்கன்னா லாஜிக்கோட பார்க்க முடியாது. இப்ப இருக்கிற காலகட்டத்துல எல்லா படத்துலயும் லாஜிக்கோட படமே கிடையாதுங்க. போனோமா நம்ம கொடுக்குற காசுக்கு என்ஜாய் பண்ணிட்டு வந்தோமா அப்படிதான் நினைக்கணும். லாஜிக் எதிர்பார்த்து எந்த படத்துக்கும் போகக்கூடாது. ரங்கராஜன் சரி, ஓகே. அடுத்தது கேரக்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அனுபவமா அங்கங்க வந்து போறாங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர் சூப்பரா நடிச்சிருக்காங்க. அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க ஸ்டூடெண்டா வந்து அப்படியே அவங்க லெக்சரலா வராங்க. அந்த கேரக்டருக்கு எப்படி மாறணுமோ அதுக்கேற்ற மாதிரி மாறி அவங்க சூப்பரா நடிச்சு கொடுத்துருக்காங்க. மிக்ஸ்கின் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. இந்த தலைவனுடைய இந்த வனவன் படத்தோட ஆடியோ லான்ச்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேசிட்டு இருந்தாப்ல. பேசி கான்ட்ரவர்ஸ் ஆகி அவர் தான் வந்து ஃபுல்லா வைரல் ஆயிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் அடங்கி இது வந்து எனக்கு வந்து ஒரு கொம்பை உடைச்சிட்டாங்க, நான் அப்படி இல்லை இப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அடக்க ஒடுக்கமா பேச ஆரம்பிச்சாரு. ஆனா இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல பின்னி பெடல் எடுத்திருக்காரு. வேற சூப்பரா நடிச்சிருக்காரு. இது மாதிரி அவர் நடிப்புலயே திறமையை வெளிப்படுத்தலாம். ஏதோ தேவையில்லாத கான்ட்ரவர்சி எல்லாம் மாட்டாம சூப்பரா இது மாதிரி படங்கள் நடிச்சாலே அவர் இன்னும் மேலும் வளரலாம். சரிப்பா, இந்த படத்துல மைனஸ் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. இந்த படத்துல மைனஸ் இருக்குதான். 20 மினிட்ஸ் இந்த படம் எதை நோக்கி போகுது, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம இருந்த ஒரு 20 மினிட்ஸ் ஹாஃப் அன் அவருக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தான் கதையை வந்து ரிவீல் ஆக தொடங்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா 2K கிட்ஸ் இப்படி பண்ணுவாங்க அப்படி பண்ணுவாங்கன்ட்டு சும்மா தேவையில்லாத ஆணி எல்லாம் பிடிங்கி வச்சிருந்தாங்க. இதுல சர்வசாதாரணமா தண்ணி அடிக்கிறது, தம் அடிக்கிறது, அதுக்கு ஒரு காரணம் சொல்லியிருக்காங்க. ஆனா இருந்தாலும் வந்து ஓவரா போயிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தோணுச்சு. இதெல்லாம் தாண்டி படம் பார்க்கலாம். ஒரு 48 அரியர் வச்ச ஒரு பையன் அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கையில என்ன நடக்குது அப்படின்னு சொல்றதுதான் இந்த கதை. பாருங்க, ஒன் டைம் வாட்சபிள் பார்க்கலாம். பிரதீப் ரங்கராஜன் என்னமோ எதிர்பார்த்தோம். ஆனா வந்து லவ் டுடே விட இது ஒரு படி கம்மியா தான் இருக்கு.
நெக்ஸ்ட் மூவி அவர் வந்து பார்த்தீங்கன்னா லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி ஏதோ நடிக்கிறாருன்னு நினைக்கிறேன். அந்த படமாவது பெட்டராக இருக்குமான்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.